இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுன்னா போயம் த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அப்படிங்கிற போயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை எழுதுனது ஓலை சோயிங்கா. ஏர்லி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட முழு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகின்வாட் உலுவாலே பபென்டோ சொயிங்கா அப்படின்னு பேர். இவர் பிறந்தது ஜூலை 13, 1934. அவர் எழுந்தது அபெங்கட்டோ அப்படிங்கிற இடத்துல அதை பிறந்தார். அது நைஜீரியாவை சேர்ந்தது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இவர் பிறந்தது வந்து ஒரு எருபா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஒரு இனத்தை சார்ந்தவர். அது மாதிரி இவங்க ஃபாதர் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபல், அவங்க அம்மா வந்து ஒரு கம்யூனிட்டி லீடர். இவரோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் எல்லாமே அபிகோட்டோவில் தான் படித்தார். அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இபாகடன் அப்படிங்கிற இடத்துல நைஜீரியாவில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ணது லிங்கன் காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், இங்கிலாண்டில் படித்தார். ஸோ இவரோட கெரியர்னு பார்த்தீங்கன்னா இவரோட ப்ளே ரைட்டிங் அப்படிங்கிறத ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங். சோயிங்கா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எழுதின நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. டான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு 1960. அதே மாதிரி த லயன் அண்ட் த ஜுவல். இந்த லயன் அண்ட் த ஜுவல் 1959 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி பொயட்ரி, எஸ்ஏஸ்னு இவர் நிறைய எழுதியிருக்காரு. இவர் எழுதின நிறைய போயஸில் இன்க்ளூடிங் த மேன் டைட், அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல், அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் டைமில் அவர் சிறையில் போன அந்த டயத்தில் உள்ளதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதியிருப்பார். இவரோட ஆக்டிவிசம் பார்த்திங்கன்னா நைஜீரியாவில் மிலிட்ரி ரூல் அப்போசிஷன் இருக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ்க்காக எதிராக சண்டை போடுறவர். அது மாதிரி ஒரு நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கான 1986 பார்த்திங்கன்னா ஓலை சோயிங்காவுக்கு எ வைட் கல்ச்சுரல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் வித் பொயட்டிக் ஓவர்டோன் ஃபேஷன்ஸ் த ட்ராமா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அடைமொழியோட 1986 ஓலை சோயிங்காவுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஆன்ரரி டிகிரின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கௌரவ பட்டங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நாடு கடத்தப்பட்ட நைஜீரியன் கவர்மெண்ட் காலகட்டத்தில் நாடு கடத்தப்பட்ட நேரத்தில் வந்து அவர் நிறைய நேரத்தில் பொலிட்டிக்கல் விஷயத்தில் நிறைய இன்வால்வ் ஆனதுனால அவர் நிறைய இடத்துல சிறையிலையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இருந்த காலகட்டத்தில் மோஸ்ட் செலிப்ரிட்டியாக இருந்தார். ரீடர்ஸ்க்கு மத்தியிலையும் இவரை ரொம்ப ஃபேமஸாக பார்த்தாங்க. இவர் எழுதின இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனுங்கிற போயத்தோட சம்மரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த போயம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து தீம் ஆஃப் ரேசிசம், அது மாதிரி வந்து டிஸ்கிரிமினேஷன், ஐடென்டிட்டி, தன்னோட இடம் சார்ந்த விஷயத்துக்கு தன்னோட இனம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விஷயத்தெல்லாம் இதில் ஐரானிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த போயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கான்வர்சேஷன் ஸ்டோனில் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஒருத்தர் டயல் பண்ணுவார். ஒரு பிளாக்மேன், அதாவது வந்து கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பார். ஒரு ஒயிட் லேண்ட் லேடிக்கு ஃபோன் பண்ணியிருப்பார். ஸோ இதில் என்னென்னா இவங்களோட ஹியூமர் அண்ட் ஐரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹைலைட்டாக இருக்கும். இது வந்து ரேஷியல் டென்ஷன் பொறுத்தில் சொசைட்டியை பொறுத்தளவு இது ஆட் ஆகிருக்கும். பிளாட் சம்மரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா போயம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், அதாவது ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மேன் தான் கால் பண்ணுறாரு. ஒரு லேண்ட் லேடிக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ரூம் ரெண்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப மரியாதையாக கூட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்ட் லேடி வந்து பேசுகிறது வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அதனால் அவரோட ஆட்டிடியூட் வந்து நிறையா அவர் பேச அவர் அந்த ஒயிட் லேடியோட லேண்ட்லார்டோட ஆட்டிடியூட் வந்து மாட்டிக்கிட்டே வரும். மாற்றி இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. லேண்ட்லேடி வந்து முதல்ல அவங்களோட ஆட்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. உன்னோட கலர் என்ன, நீ என்ன கலரில் இருப்ப அப்படிங்கிறதுக்கு வந்து மாற்றி வேறு விஷயத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல அவங்க வந்து அந்த சர்க்காஸ்டிக்காக அதை தப்பிக்கிற மாதிரி அந்த என்ன பண்ணியிருப்பார், ஒரு டிஃபென்சிவ் வேர்ட்லேயோ இல்லை வந்து நான் இப்படி பேசக்கூடாது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக லேண்ட்லேடி கேட்குற எல்லா விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அதில் ஒரு சில சர்க்காசம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா புத்திசாலித்தனமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில விஷயத்தை வந்து ரொம்ப நறுக்காக அந்த புத்தி கூர்மையாக பேசிக்கிட்டு இருந்தார். அதுவே வந்து அந்த லேண்ட்லேடிக்கு வந்து ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் ஐடென்டிட்டி என்ன, நீங்கள் வந்து இப்படி தானே இருப்பீங்க அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ உடனே வந்து இது வந்து ரேசிசம் பற்றின விஷயங்களாகவும் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. உடனே வந்து நீங்கள் என்ன ரேஸை சேர்ந்தவங்க அப்படின்னா ஓப்பலாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து இந்த பிளாக்மேனுக்கு ரொம்ப இவ்வளோ என்கொயரி கரெக்டாக கேட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதே மாதிரி உன் கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவன் சொல்கிறான் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செபியா அப்படிங்கிட்டு அவன் வந்து அவன் வந்து அந்த ஆன்சரை கொடுக்குறான். உடனே அவன் வந்து மறுபடியும் அவன் சொல்கிறான் என்னோடய கை, என்னோடய பாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சன்ரே மாதிரியே இருக்கும், அதனால் வந்து இதுதான் என்னோடய அடையாளம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். உடனே வந்து
அவள் வந்து என்ன அந்த லேண்ட்லேடி என்ன பேசுகிறாங்கன்னா, நான் உடனே வந்து ரேஷியல் விஷயத்துக்காக சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு காஃபி சாப்பிட நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவனுக்கு வந்து நம்ம வந்து கருப்பினத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இதனால் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுறான் அந்த லேடி சொன்னதுனால. நான் அதிலெல்லாம் ரெண்ட் எடுக்க விரும்பலை. நான் உங்கள்கிட்ட வந்து வரணும்னு எனக்கு ஆசையும் இல்லை. நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வாடகைக்கு இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இப்போ விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். உடனே லேண்ட்லேடி வந்து பேச முடியாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து தான் இந்த போயம் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து இதில் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் அவரோட திடீர்னு அவருக்கு ஏற்படுற கோபமும் அந்த கோபத்தினால எதுவும் விளைஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப அணுவாக பார்த்து எதையும் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற பேச்சும் அவங்க பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை இனத்தவரை பற்றின விஷயத்துக்காகவே பேசிகிட்டு இருக்கிறதாவே இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து 2-3 விஷயம் பார்க்கணும். என்னென்னா, இந்த 2 பேரும் பேச ஆரம்பித்த டைமில் பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து ப்ரௌன் கலர் ஹேருக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரூனெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. லேண்ட்லேடி வந்து திருப்பி அவங்க கலர் என்ன, இந்த கலர் என்ன, கை எப்படி கலரில் இருக்கும், இது எப்படி கலரில் இருக்கும்னு அப்படி சுற்றி வளைச்சி கேட்பாங்க. இதுதான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கோவத்தை உருவாக்கிடும். நார்மலாக வந்து உங்களை வந்து நான் உங்களை கை இந்த கலரில் இருக்கும், கால் இந்த கலரில் இருக்குன்னா அப்போ ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் எந்த கலரில் இருக்கும், இப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. உடனே அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுவார். அந்த ஆட்டிடியூடை தான் உடனே அவர் என்ன பண்ணிடுவார், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையாகவே இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அதனால தான் பெராக்சைட் ப்ளாண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு பர்சனோட ஹேரில் வந்து ஒயிட்டிஷாக ஷேடு வரணுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து கலர் அப்படி மாறிடும். உடனே ஓல்ட் லேடி வந்து நீங்கள் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. உடனே வந்து இவன் என்ன சொல்லியிருப்பார், ரொம்ப கிண்டலாக சொல்லியிருப்பார், என்னோடய பாட்டம் வந்து கருப்பாக இருக்கும், அது வந்து ரேவன் கலரில் அண்டங்காக்கா கலரில் வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே வந்து இனிமேல் இங்கெல்லாம் போய் நம்ம ரெண்ட்டில் தங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தியிருப்பார். ஸோ இந்த போயம் முழுக்க செல்ஃப் ஐடென்டிட்டி பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. இந்த போயத்தோட ஸ்பெஷாலிட்டியாகவும் இது இருக்கும். அது மாதிரி ப்ரெஜுடைஸ், ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பற்றியும் இது பவர்ஃபுல்லாகவும் பேசப்பட்டிருக்கும். கருப்பினத்தை இருக்கிறவங்க அவங்கள பற்றின டீட்டெயிலாகவே இந்த போயம் இருக்கும். அதிகமாக பேசுனதுனால இந்த ஓலைச்சுவடிகளோட டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் எல்லா டைமுமே இது ரொம்ப ஃபேமஸாகவும் பார்க்கப்படுது. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம். அதுவும் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் இருக்கும், அதையும் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.